நம்ம ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் ஈரோடு மாநகராட்சியால் வணிக வளாகம் கட்டப்பட்டு இருக்கிறது. அதை ஒட்டியே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு கழிப்பிடமும் கட்டியிருக்குது. மாற்றுத்திறனாளிகளின் பயன்பாட்டுக்கு அதை முழுமையாக பயன்படுத்த முடியாதபடி ரொம்ப இதாகவும் இருக்குது. ஆனால் அது இப்போ யாரால் பயன்படுத்தப்படுதுன்னா சமூக விரோதிகளால். அதுலேயே அங்கே இருக்கிற திருநங்கைகள் போன்ற மற்றவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய முகம் சுளிக்கிற அளவுக்கு அருவருப்பான நிகழ்வுகள் அங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது சம்மந்தமாக அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க, அந்த பகுதி முழுக்க ஆணுரைகளால் நிரப்பப்பட்டிருக்குதுங்க. பேருந்து நிலையத்துக்கு வருகிற பெண்கள் மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளாகிறாங்க. அங்கே நிலவுகிற ஆண்களும் அந்த திருநங்கைகளையும் மற்ற பெண்களையும் பார்க்குற மாதிரியே இந்த பெண்களையும் பார்த்து முகம் சுளிக்கிற வகையில் நடந்துக்கிறாங்க. இது சம்மந்தமாக அடிக்கடி அங்கே ஒரு பெண்களுடைய சச்சரவுகள் ஏற்படுவதும் காவல்துறை அதை தீர்த்து வைக்கிறதுமான ஒரு வாடிக்கையாக இருக்குது. ஊனமுற்றோர்களுக்காக, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக கட்டப்பட்டு இருக்கிற கழிப்பிடத்தை முழுமையாக பயன்படுத்தணும், அல்லது அந்த பகுதியில் சமூக விரோதிகளினுடைய செயல்பாட்டை குறைக்கிற விதமாக அரசு முழுமையான நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கணும். மத்திய பேருந்து நிலையத்துக்குள்ளாரையே காவல் இது இருக்குது. ஆனால் அந்த காவல்துறையினால் எந்த பிரயோஜனமும் இல்லாதபடி இருக்குது. ஆகவே இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு பெண்கள் அங்கே அச்சப்படுற அளவுக்கு இல்லாத அளவுக்கு அந்த சமூக விரோத செயல்பாடுகளை குறைக்கிற விதமாக ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க.